கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தினுடைய இறுதி பகுதி மற்றும் 2வது அதிகாரம் 1 வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் வசனம் 7 கடைசி பகுதி மற்றும் 2 அதிகாரம் 1 வசனம். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 2 அதிகாரம் 1 வசனம். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்னாளை குறித்து நாம் வாசித்தோம். நிச்சயமாக இந்த பகுதி என்ன என்பது வேதத்தை அறிந்த நம் அனைவருக்கும் தெரியும். ஆகையினால்தான் 1 அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் முழுமையாய் வாசிக்காமல் அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசித்தேன். அதில் என்ன எழுதியிருந்தது? அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஏன் அதை செய்தால்? அவருக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. பிள்ளை இல்லாது இருந்தது மாத்திரம்தான் அங்கே பிரச்சனை அல்லவே அல்ல. ஆனால் என்ன பிரச்சனை? அவர்களை அநேகர் சுற்றி இருந்த அநேக மக்கள், அது மாத்திரமல்ல, 6வது வசனம் சொல்லுகிறது, அவளுடைய சகக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பக்கத்தில் இருந்தவர்கள், உறவினர்கள், கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் அவளை தனக்கு இருக்கிறதான இந்த குறைவை குத்தி காட்டி நீ இப்படிப்பட்டவள், உனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி திரும்ப அவளுக்கு இருக்கிறதான குறைவுகளை சொல்லி காயப்படுத்தி, வார்த்தையினாலும் செய்கையினாலும் காயப்படுத்தி எந்த இடத்திற்கு அன்னாளை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால், அவள் சாப்பிடக்கூட மனமில்லாதவளாக எப்பொழுதும் கண்ணீர் சொரிந்து அழுகையோடு கூட தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டாள். அவருடைய கணவன் முடிந்த அளவிற்கு அவன் தேற்றி பார்க்கிறான். ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமல்லவா? நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன், உனக்கு நான் எவ்வளவு அன்பு செலுத்துகின்றேன் என்றெல்லாம் உனக்கு தெரியுமே என்று தேற்றி பார்க்கின்றார். ஆனால் அன்னாளுடைய துக்கம், அவள் பட்ட காயம், அவள் கண்ணீர் என்ன செய்ய? அது அந்த கணவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு பெண்மணி 2 அதிகாரம் 1 வசனத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோமே, அது என்ன எழுதியிருக்கிறது? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அன்னாள் சொல்லுகின்றால், நான் களி கூறுகின்றேன், உம்முடைய இரட்சிப்பினால் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது? என்ன நடந்தது? நான் தொடக்கத்தில் சொன்ன வண்ணமாக வேதத்தை வாசிக்கிற நம் அனைவருக்கும் தெரியும். மனிதர்கள் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் என்னுடைய துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன், நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், எள்ளி நகையாடிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இவை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால், எது எனக்கு சரியான
தீர்வாக இருக்கும். அது கடவுளுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். ஆகவே அன்னாள் என்ன செய்கின்றார்? வழக்கம் போல் அவர்களோடு கூட தேவாலயத்திற்கு போய், ஆனால் அங்கே அவர்களோடு கூட உட்காரவில்லை. மாறாக அவர் தனித்த ஆலயத்திற்குள் பிரவேசித்து அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். அன்னாளுடைய இருதயத்தில் இருந்து அப்படியே வேதனைகளும் பாரங்களும் கவலைகளும் அப்படியே கொட்டப்படுகின்றது. வார்த்தை ஒன்று கூட வெளியே வரவில்லை. ஆகையால் தான் அங்கே இருக்கின்றதானே அந்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றான், நீ ஒருவேளை குடித்து வெறித்திருக்கிறாயோ என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சத்தம் போட்டு செபித்தால்தான் கடவுள் கேட்பாரா? அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் நம்முடைய இருதயம் உடைந்து இருக்கிறதை பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதை தான் அன்னாள் குறிப்பிடுகின்றாள். என் இருதயம், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயம் சுக்குநூறாய் உடைந்து கிடக்கிறது. நான் கடவுளுடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று அதே 1 அதிகாரம் 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். வாட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் இல்லையா? எவ்வளோ அற்புதமான ஒரு தருணம். ஒரு மனிதனை கடவுள் நினைக்கின்றார். ஆம், நம்முடைய இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கின்ற, நம்முடைய வேதனைகளை, கண்ணீரை, நம்முடைய பிரச்சனையை, பாரத்தை, நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான இந்த பயங்கரமான பாதையை கடவுள் பார்க்கின்றார். கடவுள் பார்த்து அந்த கண்ணீரை, அந்த வேதனையை, அந்த துக்கத்தை அப்படியே மாற்றி போடுகின்றார். அந்த மாற்றி போட்டதனுடைய விளைவுதான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் அன்னாள் குறிப்பிடுகின்றாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, நான் கடவுளுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் காயப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அப்படியே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வந்து, இந்த உலகமே வெறுத்து, இனி நான் வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற எல்லைக்கு கூட நாம் போய்விடலாம். ஆனால் கடவுளுடைய சமூகத்தை நாம் தேடுவோமானால், நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை நினைக்கும் பொழுது எல்லாமே மாறும். நம்முடைய கண்ணீர் களிப்பாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதிரிகளுக்கு முன்பதாக யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, யார் நம்மை தூஷித்தார்களோ, யார் நம்மை எள்ளி நகையாடினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய கொம்பை, மகிமையை உயர்த்துவார், நம் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு கிடக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். தேவ சமூகத்தை நாடி வாருங்கள். இன்றைக்கு மனிதர்கள் செய்கின்ற ஒரு பெரிய தவறு என்ன? உள்ளம் துக்கத்தால் நிறைந்திருக்கும் பொழுது கடவுளை மறந்து, கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை என்று தாங்களே அவர்களுக்கென்று பாதையை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அது இன்னும் பிரச்சனையை அதிகரிக்கின்றது. ஆனால் நம்முடைய பிரச்சனை நம்ம எங்கே கொண்டு வர வேண்டும்? தேவ சமூகத்தை நெருங்கி நாடி வர வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்மை நினைத்தருளி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். அன்னாளைப் போல நாமும் சொல்ல முடியும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிறது, அவருடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து நம்முடைய வாழ்க்கையை அன்னாளைப் போல இரட்டிப்பான மகிழ்ச்சினாலே நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.